சங்கீதம் 119 சங்கீதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 119 சங்கீதம் 49 வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை ஒரு அடியனுக்காக நினைத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை நம்ப பண்ற வசனங்களை நம்மளை நம்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சூழ்நிலையை நினைத்தோம் நம்ம பலவிதமான சூழ்நிலைகளும் கடந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஸ்தோத்திரம் நிறைய சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். இதை கவனமா கேட்கிறீங்களா? காது கொடுத்து கேளுங்க. ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்கிறவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம நிறைய சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். இப்ப சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல கூட நான் கூட என்ன செய்யப்படும் ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு நைட்டு ஒரு மணி வரை ஜோம் பண்ணேன். அப்புறம் ஜோம் பண்ணிட்டு படுத்துக்கு வர மாட்டேன். இப்போ நைட்டு சாப்பிடல, சூழ்நிலை நிமித்தம் நைட் சாப்பிடல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொண்டு பேசுங்க, ஏதாவது ஒரு பாடக்கூடம் பேசுங்கன்னா அப்போ ஆண்டவர் இந்த பாடல் தான் கொடுத்தது. அப்போ நீ நம்ப பண்ணினா அந்த வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நினைத்து
பராமரிப்பவரே. அல்லேலூயா. இப்போ முதல் வரி மட்டும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நிறைவேற்றுவே. மனவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மனவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நிறைவேற்றுவே. அல்லேலூயா. நல்லா இருக்கா? நீ நம்ப பண்ணின அந்த வாக்குகளை. இந்த முதல் வரி மட்டும் வருது. நீ நம்ப பண்ணி அப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கலக்கத்திலையும் நைட் எத்தனை மணிக்கு? ஒரு 1:30 மணி இருக்கு, 1:30 மணி. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் வந்து இந்த பாடல் கொடுக்குறாரு. இப்ப நான் கேட்கிறேன், சில பாடல்கள் வரும் நமக்கு வந்து இல்லையா? இப்போ நீங்க குளிக்கும் போது நிறைய பாடல் நமக்கு வரும். நல்லா ஆராதனை மாதிரி பாடுவீங்க. நல்லா உங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு தான் பாட்டே வர மாட்டேங்குது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு நிறைய பாடல் இருந்தாங்க. இந்த பாடல் நான் படிச்சதே கிடையாது. இந்த பாடல் கேட்டு லைட்டா கேட்டுட்டேன். சரி, நமக்கு நிறைய பாடல் என்ன செய்யும் தெரியும், நிறைய பாடல் பாட மாட்டோம். அப்படி சில நிறைய விட்டுட்டே இருக்க பாடலாம். ஆனா நீ நம்ப பண்ணின்னு இந்த பாடல் வந்த உடனே காலையில அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு மீதி வரி என்ன அப்படின்னு. மீதி வரி அந்த நைட்ல கேட்கிறேன். பொண்ணு நம்ப பண்ணின்னு நம்ம பாட்டு ரொம்ப கேட்க மாட்டோமே, காது கொடுத்து ரொம்ப பாட்டு கேட்க மாட்டோமே இல்லையா? ஜோம்னா ஒரே ஜோம்னிட்டே போறோம். அப்படியே ஜோமே பார்ப்போம். அப்ப வசனங்கள் நல்லா படிப்போம். பாட்டுமே பாட்டு தானே அப்படி விட்டுருவோம். அப்ப இந்த வரி மட்டும் வருது. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், சொன்னதை செய்யும்படவும் இதை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி உடன்படிக்கை. இது மட்டும் தாவீதுக்கு நான் பொய் சொல்லப்பா. என்ன யாருக்கு பொய் சொல்ல? தாவீது பொய் சொல்ல, சொன்னதை நிறைவேற்றினேன். அந்த வரி மட்டும் எப்படியோ அந்த பாட்டுல இருக்கிற அப்பா அந்த தாவீதுக்கு பொய் சொல்லி என்று சொன்னாங்க. எனக்கு பொய் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, எனக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க. நீ நம்ப பண்ணின வாக்குகள் நேரா எங்க கொண்டு போறாங்கன்னா 2002 கொண்டு 2001 கொண்டு போறாரு. எனக்கு 2001 என்ன சம்பவம் நடக்குது? 2001 அமெரிக்காவுடைய ரெட்டக்கோவை வெடி போச்சு இல்லையா? அது நான் வரல. 2001 நீ மொட்டை மாடியில இருந்து ஜோம் பண்ண பாத்தியா? மொட்டை மாடியில 3வது 2 மாடி, முதல் மாடி, அடுத்து கோயம்புத்தூர்ல நிலச்சில ஒரு ஜப ரூம்ல ஒரு, அதாவது ஜப ரூம் கிடையாது, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜப கூடுகை, சின்ன ஒரு ஜப கூண்டு மாதிரி இருக்கும். அது ஒரு ஆள் போய் அப்படியே நேர்பலங்கள் ஜெபிக்கலாம். அது தலை பண்ணிக்கலாம். தலை பண்ணிட்டு பழங்கள் படி நிற்க இடம் இருக்கும். அப்புறம் பழங்கள் படி, அவ்வளோதான். ஒரு ஆள் மட்டும் போய் ஜோம் பண்ணலாம். அதில் 2 மணி நேரம், 3 மணி நேரம், சில 4 மணி நேரம். அல்லேலூயா. இப்போ எல்லாம் அழுகன் பிள்ளை. இப்போ ஜோம்னா அழுகன் பிள்ளை. அப்போ எப்படா அழுகிறது? சிலருக்கு அழுகையா வரும். நம்ம நினைச்சு இப்படி வாழ போறோமோ, 22 வயசுல கூலியும் வந்தாச்சு, சொந்த பந்தங்களும் விட்டுட்டு வந்தாச்சு, எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. அப்ப ஜெபம் தான். அப்ப ஜெபம் பண்ணுவோம். அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்க, அவர்களெல்லாம் சொல்லப்படுது, நான் அழுகிறதுக்கு இயேசு சிலுவை காட்சி தான் நினைச்சு பார்த்து அழுவேன். என்ன காட்சி? சிலுவை காட்சி. அவர் கைகள் ஆணிகள் அறையப்பட்டு எனக்காக என் பாவத்துக்கு அப்படியே ஆணிகள் அறையப்பட்டு இந்த நற்செய்தியா மக்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே சிலுவை காட்சியை பார்த்து அப்படியே அழுது நிறைய ஜெபம் பண்ணுவேன். அவர் சொன்ன சாட்சி ஞாபகம் வருது. அப்போ அதையும் கூட நான் நினைச்சிட்டு அழுவேன், எனக்காக அப்படி சிலுவையில உங்களை அடிக்கும்படி எப்படிப்பா வேதனைப்பட்டீங்க, எப்படிப்பா நீங்க சிலுவையில அப்படி காயப்பட்டு எனக்காக, நான் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவரே எனக்காக நீங்க இவ்வளவு நொறுக்கப்பட்டீங்களப்பா, எனக்காக இப்படி காயப்பட்டீங்களே ஆண்டவரே, முள்முடி வச்சு குத்துனாங்களே, எப்படி நெஞ்சில குத்துனாங்களே அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறோம் இல்லையா?
அப்படி ஜெபிக்க அப்படியே பழகும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜெபங்கள்லாம் ஆண்டவர் வந்து ஞாபகப்படுத்துறேன், இப்பெல்லாம் நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அந்த ஜெபத்தெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு இந்து சமுதாயத்திலிருந்து மற்றும் மற்ற சூழ்நிலையிலிருந்து எனக்காக ஒரு வியாபாரத்தெல்லாம் நீ நீக்கிட்டு ஊழியத்துக்கு வந்து இள வயதில் 22 வயசு 21 வயசு நீ ஊழியத்துக்கு வந்து ஜெபிச்ச ஜெபங்கள்லாம் நான் உனக்கு மறக்க மாட்டேன். நீ நம்ப பண்ணின உன்னை நான் அந்த வயதில் நம்ப பண்ணினேன். உன் இள வயதில் உன்னை நான் நம்ப பண்ணின வாக்கு தத்தங்களை நான் மறக்க மாட்டேன். தாவீதுக்கு பொய் சொல்லலை, தாவீதுக்கு நான் பொய் சொல்லல, அப்படியே செஞ்சு முடிச்சேன். அதே போல உனக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் அதான் சொல்றேன், தாவீதுக்கு பொய் சொல்லல, உனக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன். உங்க இளம் வயதிலே நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வயதிலே, ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 10 வருஷம் இருக்கலாம், ஒரு 5 வருஷம் இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை 15 வருஷமா இருக்கலாம், 20 வருஷம். நான் 30 வயசுக்கு 30 வருஷம் ஆச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. நான் 30 வருஷமும் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அழிந்து போவார். அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் இள வயதிலே நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை, அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு 30 வயசு கூட இருக்குமா தெரியாது. 30 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். 1995 நினைக்கிறேன் அதில் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ 2025 இல்லையா? அப்ப எத்தனை வருஷம்? 35 வருஷமா 30 வருஷமா? அப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் இனிமே நிறைவேறும். அல்லேலூயா. இனிமே நிறைவேறும், இனிமே நிறைவேறும். நம்ம பண்ணின வாக்கு தத்தங்களை நினைத்தரும். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணேன், அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணேன். வாக்கு தத்தத்தை கவி சந்தை வாக்கு தத்தத்தை நினைத்து ஜெபம் பண்ணேன். இப்படி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி, அல்லேலூயா, வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன சொன்னார்? உங்களை நம்ப பண்ணினா இந்த இரவையில நீ பாவம் செய்யாமல், சினிமாவை வெறுத்து, அசுத்தத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, உலக கிரியைகளை வெறுத்து என்னை நம்பி நீ வந்தாயே, என்னை நீ நம்பி வந்த, அந்த நம்பி வந்த பொழுது நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்தேன்? நீ அழுது ஜெபிக்கும் பொழுது அந்த நேரத்துல உனக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்து உன்னை தேற்றினேன்? கைவிடப்பட்ட நிலைமை, மரித்து போக வேண்டிய நிலைமையில, சாகிறதுக்கு தற்கொலைக்கு நேரம் நீங்க எந்த நேரம் சொல்லி தற்கொலை செஞ்சா நான் நலமா இருக்கணும் இல்லையா? அந்த நிலைமையில ஆண்டவரை ஏற்றுட்டு வந்திருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் மாற மாட்டார். அல்லேலூயா. நான் தாவீதுக்கு போய் சொல்லி, தாவீது வாழ்க்கையில சில குறைகள் இருந்துச்சு. திடீர்னு பாவம் செஞ்சுட்டார், திடீர்னு விழுந்து போயிட்டார். ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் தவறவே இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 89 சங்கீதம் அதுல சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 89 அங்க சொல்றாரு, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அல்லேலூயா. சொல்றாரு, ஒரு விஷயம் என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன்
ஆண்டவர் சொல்ற உடன்படிக்கையின் தெய்வம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே நம்ம பண்ணின ஒரு வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது சொன்ன வாக்கு தத்தங்கள், அல்லேலூயா, உங்களை ரட்சிக்கும் போது சொன்ன வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆடு மேய்ச்சலுக்கு சொன்ன வாக்கு தத்தன்னு அவர் நினைக்கல. மாடு மேய்ச்சலுக்கு சொன்ன வாக்கு தத்தன்னு நினைக்கல. சாதாரண உங்களை சின்ன வீட்டுல இருக்கிற உங்களுக்கு சொன்ன வாக்கு அவர் நினைக்கல. அல்லேலூயா. சின்ன வீடோ பெரிய வீடோ அல்லது படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, ஆடு மேய்ச்சிருக்கீங்களோ அரசாங்கீங்களோ, அவர் சொன்ன வாக்கு அப்படியே. தாவீது பாருங்க, மத்தேயு 1:1 அங்கே வர்றார் தாவீது. மத்தேயு 1:1 புதிய ஏற்பாட்டிலே வர்றார். அங்க ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு. அல்லேலூயா. அங்க வர தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு. அல்லேலூயா. அப்ப தாவீது எங்க வந்தாரு? புதிய ஏற்பாட்டுல முதல் வந்தாரு. அல்லேலூயா. தாவீதின் குமாரன் வந்தாரா? ஒரு குரல் கூப்பிடுறானா, தாவீதின் குமாரனே, யூதர்களின் ராஜாவே, எனக்கு இறங்கும் அடிச்சு கூப்பிடுறானா. அப்ப இங்க வந்துறாரு, தாவீதின் குமாரன் வந்துறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னன்னா, நம்ம கண்டபடி அடியே சாமி இப்படி ஜெபிக்காம, நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்தருளும். ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம எப்படி ஜெபிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. நீ கவனமா கேட்கறீங்களா? நீங்க எப்படி ஜெபிக்கணும்? இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை 30 வருஷம் ஓடிட்டு இருக்கிறேன், எனக்கு போரே அடிக்க மாட்டேங்குது இல்லையா? இப்ப என் பாட்டை கேட்கிற உங்களுக்கு கூட போர் அடிச்சது, ஆனா நான் என் பாட்டை பாடுறேன், எனக்கு போரே அடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, என்னடா கிறிஸ்துவ வாழ்க்கையை சமைச்சிடறாங்க இல்லையா? இப்ப நீங்க 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு உங்களுக்கு வலிக்குது. நான் ஒரு நாள் முழுதும் உட்கார்ந்துருக்கோம், 3 நாள் முழுதும் உட்காரோம் இல்லையா? சிலர் சாப்பிடாம செய்யும் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறோம். அப்ப எங்க கூட போர் அடிக்க மாட்டேது. இப்படி அதான் ஆண்டவருடைய ருசி, ஆண்டவர் மேல இருக்கதான், ஆண்டவர் அன்பு. அல்லேலூயா. அப்ப என்ன ஆண்டவர் தான் நம்ப பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம எவ்வளவு தூரம் அப்படியே பண்றோமோ நம்புகிறோம். அல்லேலூயா. சிலவே நம்ம அப்படிதான் ஆண்டவரை நம்ப பண்ணும்படி. அப்ப நம்ம எப்படின்னா அந்த ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தைகளை கொடுப்பார். சிலர் இந்த பாடல், இப்ப நான் சொன்னேன் இரவு நேரத்துல பிரச்சனை சூழ்நிலைகள் மனக்கவலையோடு இருக்கும்போது, அதை நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே, உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர், என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே, என் தாவீதுக்கு நான் பொய் அப்ப இந்த ஆண்டவர் இந்த வழியை நமக்கு ஞாபகப்படுத்த. அப்ப ஜெபிக்கிறோம், ஆண்டவரே தாவீதுக்கு சொன்னதை அப்படி நிறைவேற்றினீங்கப்பா, அப்ப எனக்கு சொன்னதை நிறைவேற்றுங்கப்பா அப்படி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நம்ப பண்ணீங்கப்பா. எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோதரர் இப்ப அப்பாட்ட போய் ரூபா கேட்கணும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அப்பா கொஞ்சம் கோபத்துல இருக்காரு. அப்ப அம்மாட்ட போய் அம்மா 2 மாத்திரத்தை விலை கொடுத்து, அம்மா அப்பா எனக்கு அவசரமா ஸ்கூலுக்கு 100 ரூபா தேவைம்மா, ப்ளீஸ்மா, நீங்க அப்பா டென்ஷனா இருக்கா, நீங்க வாங்கி தரணுமா அப்படின்னு அவங்க போய், எங்க இந்த முட்டையை சாப்பிட்டுங்க, நம்ம பாப்பாவுக்கு இந்த ஆம்லேட் கேட்டீங்களேங்க, என்ன சொல்லி ஆம்லேட் கொடுத்துட்டு இந்த நம்ம பாப்பாவுக்கு என்ன செய்யும், 100 ரூபா ஸ்கூல் கட்டணுமா, வாங்க, சரி தரேன் அப்படின்னு. அது அப்ப நம்ம அம்மா விட்டு கேட்க சொல்றோம், இல்லைன்னா சரி நீ போய் அப்பா சரின்னு சொல்லிட்டு நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் கேட்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்வாரு, நீ போய் ஆண்டவர் நம்ப பண்ணின வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும் ஜெபம் பண்ணு, நானும் அவர்கிட்ட பிதாவிட்ட பேசுறேன். நம்மகிட்ட இங்க குழு கொடுத்துட்டு நேர பிதாவிட்ட பரிசுத்த ஆவியானவர் போய்வாரு. பரிசுத்த ஆவியானவர் போய் சொல்வாரு,
பாருங்க, நம்ம பண்ணின வாக்குத்தத்தை நினைச்சு ஜெபிக்கிறான். நீங்க அவனை 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டீங்களே, ஊழியத்துக்கு கூப்பிடும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனை ரசித்தீங்களே, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மறக்காம அதெல்லாம் நினைச்சு ஜெபிக்கிறான். பாருங்க, அந்த வாக்குத்தத்தை அப்படியே நிறைவேற்றுது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு நாம பண்றாரு. இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு டேஸ்டா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு டேஸ்ட், இன்ட்ரெஸ்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம காணிக்கை கொடுக்கறது இப்படிதான். இப்ப நம்ம ஒரு மடங்கு, இப்ப எனக்கு வண்டி கார் வாங்கிட்டோம், அதனால எப்படி கட்டுறது? ஆண்டவர் பரிசுத்தர் இன்னும் 2 மடங்கு கொடுக்குது. 1 மடங்கு தசமாவும் 2 மடங்கு தசமாவும் கொடுக்கும். இப்ப 15 மாசத்துல ஓட்டி கொண்டு வந்தாரு, இன்னும் ஒரு 2-3 மாசம் தான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு குழு கொடுப்பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எப்படி நம்புற ஆண்டவர் போய் நம்ப என்ன நம்ப பண்ணீங்களே இந்த வாக்குத்தத்தங்களா, நான் உன்னை விடுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே, நான் உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் சொன்னீங்க, நீ உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், யார் எந்த நிலைமை வந்தாலும் ஆண்டவர் நம்ப பண்ணியிருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை கடவுள் அப்படியே மாற்றுகிறார். ஆண்டவருக்கு வரும் பொழுது, இப்ப நான் சொன்னேன், வந்து தெரு போய் சுவிசேஷ ஊழியம் பார்ப்போம். இப்ப அதை ரொம்ப குறைச்சிட்டு அதிக நேரம் ஜெபம் பண்றோம். சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அதிக நேரம் சபைக்காக, இப்போ நம்ம வளர்ச்சிக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக, சபைக்காக, தேவனோடு இருக்கிற உறவு. அப்ப அப்படி இருக்கும்போது சபை இன்னும் வளரும். அப்ப ஆண்டவர் என்ன டைரக்ஷன்ல திருப்புற? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து நீ இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசி, கொஞ்சம் பாட்டை கொஞ்சம் நல்லா பாடுப்பா, மக்கள் கேட்கிற மாதிரி, நல்ல ஆராதனைக்கு நல்ல கீபோர்டு வாங்கி நல்லா இம்ப்ரெஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் திருப்பும் பொழுது அவர் எந்த விஷயம் நம்மளை திருப்புகிறாரோ அந்த விஷயம் நீங்களும் திரும்பணும். அல்லேலூயா. நீங்க அப்படியே நான் இப்படிதான் இருப்பேன், நான் என் வழி இதுதான், நான் என் போக்கு இப்படிதான், நான் இப்படியே இருக்கிறேன், இப்படிதான் கண்டமணிக்க பாடுவேன், நம்ம பண்ணின என் வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்திடுவே எஸ்ஐயா, நிறைவேற்றி முடித்திடு, இப்படியே பாட முடியுமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். டேய் ஜெயிச்சுட்டுவாங்க, உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க, ஆனா நீங்க பாடும் கொஞ்சம் கட்டையை விட்டுறீங்க. கட்டையை வச்சிருக்கு, கட்டை குரல் உள்ளவங்க நல்லா பாடிடுறாங்க, ஆனா நீங்க நல்ல குரல் வச்சு பாட மாட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் திருந்தணும்ல நானும், இல்லையா? ஜனங்களுக்கு எப்படி ஆராதனை நடத்தணும் திருந்தாட்ட யூடியூப்லயே ஒரு நல்ல ஒரு தேவ மனிதத்தை கேட்கும். மூத்த ஊழியக்கார பரிசுத்தவான்கள் இடத்துல அவங்க இப்ப நல்ல பரிசுத்தவான் யூடியூப்லயே போடுறாங்க. அப்ப ஒரு ஆராதனை எப்படி நடத்தணும், எப்படி தேவனுடைய வார்த்தை கொடுக்கணும், நான் ஏற்க பைபிள் வச்சு படிச்சு வந்தோம், ஒரு செய்தி எப்படி கொடுக்கணும், எப்படி மக்களை. அல்லேலூயா. அப்ப நீங்க அதே எத்தனை மணிக்கு வரணும், இல்லையா? நீங்க 11:30 வந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயா இருக்கும், எஸ்பா நான் ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் நாம ஸ்தோத்திரம் வராது. அல்லேலூயா, இல்லையா? நீங்களும் சீக்கிரம் வந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் நாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், தஞ்சமாகிறேன், கோட்டையாகிறேன், துர்கமாகிறேன், பெருமாகிறேன், தஞ்சமாகிறேன், கோட்டையாகிறேன். ஆமென். இப்படியே கொண்டு போய் 1 மணிக்கு பாடிட்டு அப்புறம் நீங்க தான் 1 மணிக்கு படிச்சே பாசிட்டு உங்க பிரசன்னத்தை என்ன எல்லாம் பறக்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே. நீங்க உங்க கணவர் சொல்லுவீங்க என் தஞ்சமா நீர் சண்டாளா, அம்மா என் கோட்டையா நீர் பண்டாளி எப்படி கொடுப்படுத்துறீங்க. நீங்க
அம்மா இருக்கிறோ கணவர் இருக்கிறாரோ, நீ இங்க வந்து பாடுங்க. என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துருகமா நீரே, பலமா நீரே, உங்க பிரசன்னத்தில் பணம் இல்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் நோய் இல்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்துல இருந்தா ஒரே சந்தோஷமா. அல்லேலூயா. எதுக்கு ஒரு காரணம் தேடி அவன் பாதையை விட்டு போக, இல்ல மனைவியை கண்பு காட்டாமல் போய் மனைவி அந்த நொச்சரிக்கை இங்க வந்து ஆண்டவர்கிட்ட சென்றில்லாமல் பறக்கிறேன். அல்லேலூயா. அத பவுல் சொல்றாரு, என்னை போல அந்த மனைவி இல்லாமல் வாழ்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணம் இருக்க பணம் இல்லையோ. அல்லேலூயா. இப்ப பணம் தான் சிஸ்டர் பிடிக்குவாங்க. ஸ்தோத்திரம். அப்ப ஆனாலும் சந்தோஷம். பணம் இல்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. பணமே வேண்டாம் தான் சொல்றோம். பணம் இருக்கு, பணம் இருந்தா தான் அங்க இருக்கு போகும். ஆனால் ஒரு தேவை இருக்குது, கர்த்தர் நமக்கு சந்திப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம பண்ணினதை நிறைவேற்றும். இப்ப தாவீதுக்கு எப்படி நிறைவேற்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க முக்கியமான வசனத்தை எடுத்துக்கொள்ள. எரேமியா 33ஆம் அதிகாரம். எரேமியா 33. அல்லேலூயா. அதுல சொல்லும்போது சொல்றார் பாருங்க, என்னுடைய தாசனுக்கு தாசனாகிய தாவீது 31:28. அல்லேலூயா. அதை கூட வாசிக்கலாம். இன்னொருத்தர் 34. எரேமியா 34. வேகம் வாசி. எரேமியா முதல் வாசி. எரேமியா 34:19. அதை சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய தாவீதுக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க. நாடு இல்லாம போயிடுச்சு 70 வருஷம். ஆனாலும் 70 வருஷம் இல்லாம போனாலும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். குறித்த நேரங்களில் பகற்காலமும், 20 வசனம், ராக்காலமும் உண்டாகாதபடிக்கும் நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை, ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினாள். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது என் தாசனாகிய அரசாளும் குமாரனும் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். அல்லேலூயா. ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். அல்லேலூயா. சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதோடே. அல்லேலூயா. தாசன் தாவீது யாருங்க? ஒரு சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவன் குறித்து சொல்றாரு, அந்த 20 வருஷம் சொல்றாரு, பகற்காலம். இங்க கவனமா கேட்கிறீங்க, முடிக்க போறேன் நான். பகற்காலத்திலே சூரியன் மறைஞ்சு போனாலும், ராக்காலத்திலே சந்திரன்கிற இரவு இல்லாமல் போகுமானால், இந்த சூரியனும் சந்திரனும் இல்லாமல் போகுமானால், அப்பொழுது தாவீது என் தாசனாகிய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கை. என்ன பண்ணின உடன்படிக்கை? அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை. சொல்லுங்க. அதுல உங்களோட உங்க பேரை சேர்த்து சொல்லுங்க. பாட் சாமுவேலோடு பண்ணின உடன்படிக்கை. சொல்லுங்கப்பா. அச்சன் சொல்ல, என்னோடு பண்ணின உடன்படிக்கை. சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. என்னோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. என்னோடு பண்ணின உடன்படிக்கை சொல்றாரு. அவர் உடன்படிக்கை, அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். எப்ப அவமாகும் சொல்றாரு? சூரியனும் சந்திரனும் இல்லாமல் போகும்போதுதான் உங்க சந்ததி இல்லாம போகும். அதனால உங்க சந்ததி 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 சந்ததியா வரும். அல்லேலூயா. உங்க சந்ததி அழிஞ்சு போகாது. உங்க பிள்ளைகளுடைய சந்ததி அழிஞ்சு போகாது. உங்களுடைய சந்ததி அழிஞ்சு போகாது. அல்லேலூயா. உங்க நீங்க சம்பாதிச்ச சொத்து கூட மாறாமல் இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை பின்பற்றி நீங்க பாத்தீங்களா? கவனமா கேக்குறீங்களா? நீங்க உங்க சொந்த பிள்ளைக்கு ஒரு 1000 கோடி சொத்து வச்சாலும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா இயேசுவை நீங்கள் சம்பாதித்தல்ல, இயேசுக்கு நீங்க எப்படி வாழ்றீங்க, அவர் உண்மையா நீங்க பின்பற்றினீங்கன்னா, அதான் சொல்றாரு, தாவீதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன்பா, அவன் உண்மையாய் செஞ்சான். அல்லேலூயா. அவன் இருதயத்துக்கு ஏற்றான். தாவீதின் இருதயம் ஆண்டவரோடு ஒருவோல ஆயிடுச்சு. திருப்பி அவன் ஒரு சில குறைகள் இருந்துச்சு, இடையில பின்வாங்கிட்டான், குறை இருந்துச்சு. ஆனாலும் திரும்ப வந்துட்டான் ஆண்டவருக்கு. இருதயம் பாருங்க, பாவம் திரும்ப வந்துட்டான் ஆண்டவருக்கு. வந்து சப்பா அவன் இருதயம் ஆண்டவரோடு ஒட்டி அரசாடும் ஒரு மைந்தன். ஆடு வச்சுட்டு தான் அரசாட வந்துட்டான். அரசாடாலும் பாடுறாங்க. இப்ப நாங்க தொண்டையை வந்து தெருக்களிலும்
மற்ற இடங்கள் கத்தி கட்டி பிரசங்கம் பண்ணுவோம் இல்லையா? அப்ப தொண்டைனா சொல்லுவாங்க கத்தி கட்டி கத்தினா தொண்டை போயிடும். அதான் இப்பதான் தெரியுது. இப்பெல்லாம் வந்து கத்துவோம், எவ்வளவு கத்துவோம், ஆண்டவரே அப்படி கத்துவோம், சுய கர்த்தர் மேல ரட்சிக்க வருகிறார், இயேசு நல்லவர் அப்படி கத்துவோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப இந்த எவ்வளவுதான் கத்துவோம், அப்ப கத்துனாலும் அந்த என்ன செய்ய தொண்டை அப்போ ஆனா பேசும்போது கவனமா சாப்பிட்டா பேசினா தொண்டை நல்லா வந்துடும். அல்லேலூயா. இப்ப என்னன்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய உண்மையின்படி என்ன சொல்றதே தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். கேக்குறீங்களா? திடீர்னு வீணை எடுத்து வாசிக்கிறான், அப்படின்னு வீணை எடுத்து வாசிக்கிறான். அடுத்து யுத்த காலத்துல பட்டயத்துக்கு சண்டை போடுறான். புரியுது உங்களுக்கு? எப்படி நம்ம வந்து இப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்து இப்ப ஜோசோ மாதிரி நல்லா கீபோர்டு வாசிச்சு நல்லா கிட்டார் போட்டு எப்படி இருந்தேன்னா பாஸ்ட் சின்ன இருந்து ஊருக்குள்ள கட்ட நல்ல ராகத்தோடு பாடுறாரு. அவருக்கு என்ன தெரியுது இல்லையா? இப்ப கீபோர்டு பிடிக்கிற கை, வீணை வாசிக்கிற கை பட்டயத்தை கொடுத்து சண்டை போடுதுப்பா இல்லையா? மொட்டை குடம் யுத்த வீரர்லாம் யுத்தத்திலே இருப்பாங்க. அந்த கீபோர்டு வாசிக்கிற பாத்தீங்களா, பாடகர் பாத்தீங்களா, இந்த நம்ம ஏரியாவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடா இருந்தாலும் அதுல அப்படியே இப்படிதான் ஓட பிடிச்சு உட்காந்து அங்க இருந்து யுத்த வீரர் பட்டயத்தோடு போவார். வரது தேசத்துக்கு பட்டயம் யோசுவா இப்படி பட்டயத்தை பிடிக்கிற கைக்கும் இந்த வீணை வாசிக்கிற கைக்கும் வித்தியாசம் கூட பாத்தீங்களா? புரியுது உங்களுக்கு? இவன் வீணையும் வாசிக்கிறான், பாட்டும் பாடுறான். சங்கீதத்துல தாவீதை குறித்து பார்த்தா எத்தனையோ நூற்றுக்கணக்கான சங்கீதம் தாவீதை எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு சாலமோனாவது ஓகே, சாலமோன் அமைதியான புருஷன், அரசாளுகிற புருஷன் சாலமோன் ஓகே. இவர் வீணையும் வாசிக்கிறாரு, ஆடும் வைக்கிறாரு, பாட்டும் பாடுறாரு, கோடியாத்த ராஜன் இருக்கிறாரு, பட்டயத்தில் இருக்கிறாரு, ரத்தம் சிந்துறாரு. எப்பா எப்பா எங்க போனாலும் இருந்து இயேசுவோடு ஒட்டியிருக்கு. அல்லேலூயா. அதான் சொன்னாரு சாலமோன் ஞானமான் கிருபை பெற்றவர். ஆனால் தாவீதுடைய சிங்காசனம், தாவீதின் குமாரன் இயேசு, தாவீதின் குமாரன் இயேசு, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், நீங்க என்ன செய்வீங்களோ, நீங்க பட்டயத்தை பிடிப்பீங்களோ, வீணையை பிடிப்பீங்களோ, அருவாமனையை பிடிப்பீங்களோ, அல்லது புஸ்தகத்தை பிடிப்பீங்களோ, கம்ப்யூட்டரை பிடிப்பீங்களோ, லேப்டாப்பை பிடிப்பீங்களோ, நீங்க எதை பிடிச்சாலும் உங்க இருதயம் இயேசுவோடு. அல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. எங்க வந்து பாடிக்கிட்டே இருக்கும், கர்த்தர் துதிச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. சரி சொல்றாரு 22 சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாமல் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல நான் தேசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. கரங்களை நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் சொல்றாரு. என்ன செய்றாரு? பெருக பண்ணுவேன், ஊழியம் செய்ய சொல்லு. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பழைய அடையாம போவாங்க. ஒரு கலசம் எடுத்து ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன், தேவனுடைய ஊழியக்காரன் கொடுத்துட்டேன், ஏழைகள் கொடுத்துட்டேன், பலன் அடையாம போகவே மாட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதே போல ஒருத்தர் போய் இயேசுவை பத்தி சொல்லிட்டேனா, இயேசு நல்லவர், சர்ச்சுக்கு வந்து பாருங்க, இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவருக்காக நீங்க ஏதாவது ஒரு ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா பாருங்க, அவர் மறக்கவே மாட்டார். அதுக்கு என்னை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறேன். பாத்தீங்களா? உங்களை காட்டி நீங்க ரொம்ப பரிசுத்தவான், நாங்க எங்கிட்ட கொஞ்சம் குறை வச்சுக்கோங்க. ஆனா ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமா இருக்க காரணம் என்ன? அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே இது ஒரு வியாபாரம் பண்ணலாமா, இது வியாபாரத்தையும் ஆசீர்வதிக்கிற ஊழியம், இது ஆசீர்வாதத்தின் ஊற்று, இதுக்குள்ள இருந்துட்டு வேற என்னத்தை செய்ய, இதுலதான் பயங்கரமான ஆசீர்வாதம். எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறதுமே ஊழியம் தானே. அல்லேலூயா. அதுல ஜவுளி வியாபாரத்துல மற்ற செயல்கள், மற்ற வியாபாரத்தில் இல்லாத ஆசீர்வாதம்லாம் இதுல இருக்குது. இதுதான் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஊழியம். இதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்பா. நான் கடனோட இருக்கக்கூடாது, நான் கஷ்டத்தோட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் கைத்தறத்தில் உட்காரக்கூடாது. இது ஆசீர்வதிக்கிற ஊழியத்தை நான் இருக்கிறேன்.
ஆசீர்வாதத்தின் ஊற்று. அல்லேலூயா. அப்ப இருக்கிற நான் எப்படி இப்படி இருக்க முடியுமா கஷ்டத்துல? அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வதிக்கிற இந்த தேவனுடைய ஊழியம் கர்த்தர், நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு பாருங்க. ஒரு ஆத்மாவை இயேசப்பாவை கொண்டு வந்து பாருங்க. ஞானஸ்நானம் எடுக்க வைங்க, கர்த்தருக்கு இடையே கொண்டு வர, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வர நீங்க முயற்சி பண்ணுங்களேன். பண்ண 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 அது உங்களை வர்த்திக்க பண்ணுவார். எனக்கு ஊழியம் செய்கிற இங்க தாவீது நீங்க தான், லேவியரும் நீங்க தான், ஆசாரியரும் நீங்க தான். அல்லேலூயா. உங்க ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்கு புரிய போக மாட்டார். 70 வருஷம் நாடே தான் போயிடுச்சு, ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாடு இல்லாம இருக்கு பாக்குறியா, மண்மேடா இருக்கு பாக்குறியா, பாலான வனாந்தரமா இருக்குது, அவங்க செஞ்ச பாவத்துக்கு திருப்தியாச்சு. ஆனாலும் நீ ஜனங்களை கொண்டு வருவேன், என் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. தப்பி மீத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் தான் மீதி இருக்கிறாங்க. அவர்களை கொண்டது தேசத்தை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஒரு குச்சி போடலாம் இருக்கிறாங்களா, ஒரு மரத்துல எப்படி மரம் வெட்டப்பட்டு ஒரு குச்சி இருக்குமோ, ஒரு குச்சி போட, ஆனால் இதை நான் துளிர்க்க பண்ணுவேன், இதை பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தை நிரப்புவேன். மீண்டுமா இது வயல்நிலங்கள் விளையப்படும். அல்லேலூயா. நான் இதை கைவிட மாட்டேன் அடுத்து சொல்லி பாருங்க. நீங்க அடுத்த அதிகாரத்தையும் சொல்வார், 32 சொல்வார், 30 பாருங்க. ஸ்தோத்திரத்துக்கு 28 அதிகாரம் 28 அப்பொழுது நான் விடுக்கவும் இடிக்கவும் நிர்மலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யும் அவர்கள் மேல் எப்படி ஜாக்கிரதை இருந்தோம் அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் மேல் ஜாக்கிரதையா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் மேல் ஆண்டவர் அப்படியே ஜாக்கிரதையா இருப்பார். உங்கள் மேல் ஆண்டவர் என்ன செய்வாரு? எதுக்காகனா ஆண்டவர் உங்களை பெருக பண்ண, உங்களை கட்ட, உங்களை நாட்ட. அல்லேலூயா. உங்களை நாட்டுகிறதிலே அவர் ஜாக்கிரதையா இருப்பார். உங்களுக்கு அப்படியே ஜாக்கிரதையா, நீங்க ஜாக்கிரதையா பிசினஸ் பண்ணீங்க, தெரியுமா ஓட்டம் வந்துடும். ஆனா அவர் உங்க மேல ஜாக்கிரதையா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நாட்டி, உங்களை கட்டி, உங்களை எழுப்பி, அல்லேலூயா, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் அப்படியே ஜாக்கிரதை பார்த்துட்டே இருக்கிறார். பாவம் செய்யும்போது எப்படி புரிய பண்ணாரோ அதே போல உங்களை எழுப்பி கட்டுவதற்கு அவர் ஜாக்கிரதையாவார். அந்தந்த நேரத்தில் அந்த தண்ணீரை ஊற்றணும், அந்தந்த ஜெபம் பண்ணணும், அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் எந்தெந்த ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் ஜாக்கிரதையா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த தாவீதோடு இருந்தது போல அவரோடு பிரபடைகிறது. எல்லா கண்களையும் மூடி அப்படியே சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே